இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 2ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்புகளும் மிகவும் ஆவலா தேடுறது ஒரே ஒரு விஷயத்தை தான். நம்ம யாராவது நேசிக்க மாட்டாங்களா? நம்மளை யாராவது அன்பு செய்ய மாட்டாங்களா? நம்ம கஷ்டத்துல அப்படி துவண்டு உட்காரும் பொழுது நான் இருக்கிறேன், கவலைப்படாதப்பா என்று அந்த ஒரு அன்பு நமக்கு கிடைக்காதா? தனிமையில உட்கார்ந்து போது நமக்கு யாருமே இல்லையே, யாராவது நமக்கு கூட இருந்தா எப்படி உதவியா இருக்குமே என்று அப்படி நாம் வாடி போய் உட்கார்ந்து கொண்ட பொழுது நாகடா எந்திரடா என்று சொல்ல ஒரு ஒரு கை நமக்கு கிடைக்காதா? இந்த அன்புக்காக இயங்குகின்றதா இந்த உலகமே. இந்த உலக படைப்புகள் அனைத்தும் ஒரு அன்புக்காக இயங்குது. இந்த ஒரு வெளிநாட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு செய்முறை செஞ்சு பார்த்தாங்க, சோதனை பண்ணி பார்த்தாங்க. என்னன்னு சொன்னா, தாவரங்கள், செடிகள் இருக்குல்ல, இந்த செடிகளும் மனுஷனை அது உணருமா? அது ஒரு செடி வாடிக்குன்னு வச்சுங்களேன், தண்ணிலாம் வாடி இருக்கும்போது நீ ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த செடிகள் உணருமா? அது அப்படியே அசையுமா? அது அந்த உணர்வு அதுக்கு வருமா? ஏனென்றால் அன்பை உணர்கின்ற சக்தி எல்லாத்துக்கும் உண்டு. சொல்லுவாங்க இல்லையா, பணம் பாதாளம் வர பாயன்னுவாங்க. இந்த அன்பு என்பது அதுக்கு எல்லையே கிடையாது. அதுவரை இந்த அன்பு என்பது பாயும். சரிங்களா? ஒரு படத்தில் ஒரு சினிமா சொல்லுவாங்க இல்லையா, வம்ப சொன்னா தான் உள்ள போகாது, அன்பு சொன்னா உள்ள போகும் என்று ஒரு டயலாக் ஒன்று வரும். அன்பு எங்குமே போகும். ஆனால் அந்த அன்பு நிலையா இருக்குதா? அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த காலத்துல அன்பு செய்யப்படுகிறது, அன்பு செய்யறாங்கன்னு சொல்றதை விட அன்பு செய்ய மாட்டாங்க, அன்பை வாங்குறாங்க. அப்படி அதனால அன்பு இருக்குது. அதாவது நீ என்ன எனக்கு கொடுப்ப, நான் உனக்கு அன்பை கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனையோ திருமணங்கள் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு அது இல்லை, இது இல்லை, என்னை இது கொடுக்கல, இது வாங்கலை, இது எப்படி பாருங்க பார்ப்போம். அதனால அன்பு செய்யலை. என்ன வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. அன்பு என்பது எப்படி ஒரு ஒரு விலை பேசக்கூடிய பொருளா போயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு பாசமெல்லாம் சொல்ற மாதிரி விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு. சொந்த பந்தங்கள், நான் சொல்ல மெய்யா பொய்யா நீங்க தான் யோசிச்சு பார்த்துக்கணும். சொந்த பந்தங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையான உள்ளார்ந்த அன்போட ஒட்டி உறவாடுறாங்க? இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்காக, சொத்துக்காக, பதவிக்காக, புகழுக்காக நம்ம கிட்ட இருக்கிறாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அன்பு என்பது நிலையா இருக்கணும். நல்லதோ கெட்டதோ, லாபமோ நஷ்டமோ, இல்லையா, இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் இந்த அன்பு என்பது நிலையா நிலைச்சிருக்கணும். இதுதான் திருமண வார்த்தை பாட்டுல இந்த மணமகனும் மணமகளும் திருமணம் என்ற அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறவங்க 2 பேர் தான். மற்ற அருட்சாதனங்களை எல்லாம் குருக்கள், ஆயர்கள். ஆனால் திருமணம் என்ற அருட்சாதனத்தை நிறைவேற்றுபவர்கள் யாருன்னா மணமக்கள் தான். அப்போ ஒரு வார்த்தை பாடம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு பெயரை சொல்லி, சோ அண்ட் சோ, உங்களை நான் என் கணவராகவோ இல்லை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருந்து, பிரமாணிக்கம் நம்பிக்கைக்குரிய நபராக இருந்து. சரிங்களா? அதெல்லாம் திரும்ப சொல்றேன் பாருங்க. நான் உங்களை என் கணவராக மனைவியை ஏற்றுக்கொள்கிறேன். அது வரும். அது பிறகு இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமா இருந்து உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். இந்த வார்த்தை பாட்டுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? இன்றைக்கு
கணவன் மனைவியினுடைய உறவு முறைகள் இந்த வார்த்தைப்பாடுக்குள்ள இருக்குதா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும். இது நான் புருஷமனைக்கு மட்டும் சொல்லலைங்க, பொதுவாக 2 நபர்களுக்காக சொல்றேன் பாருங்க. எல்லாருக்கும் அது பொருந்தும் இல்லையா? கணவன் மனைவி மட்டுமா? ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பொருந்தாதா இது? 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பொருந்தாதா இது? மாமன் மச்சானுக்கு பொருந்தாதா இது? எல்லாருக்கும் பொருந்தும். இந்த அன்பு என்பது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படியே பொறுத்திடும் பார்ப்போமே நம்ம. இன்பத்திலும் துன்பத்திலும். இன்றைக்கு துன்பத்தில் நமக்கு அன்பு கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. அதை நான் பெரிய கேள்விக்குறி போட்டு புள்ளி வைக்கணும். இன்பத்தில் தான் எல்லாம் கூட இருக்கிறாங்க ஒழிய துன்பம் இருந்தால் இல்லையா? அது சரி. இன்னொன்று, உடல் நலத்திலும் நோயிலும். ஒரு மனுஷன் நல்லா திடகாத்திரமா இருந்தான்னா அவன் வாழ்கின்ற வரை அவனை கசைக்கு பிழிந்து அவனால் என்ன முடியுமோ அனைத்தையும் சக்கையா புழிஞ்சுக்கிட்டு அவன் நோய்வாய்ப்பட்டு படுக்கும் பொழுது ஒரு கிளாஸ் தண்ணி கூட ஆள் இருக்காது. அனுபவிச்சவங்களுக்கு தெரியும், அன்பு கிடைக்காது. சரிங்களா? இன்பத்திலும் துன்பத்திலும். இன்பம் இருக்கும்போது தான் எல்லாம் ஒட்டி வரவாடுவாங்க. துன்பம் வந்தா நான் எதை கூட இருக்கணும்? நானும் ஒன்று கஷ்டப்படுவா? நீ யாரோ நான் யாரோ? உடல் நலத்திலும் நோய்வாய்ப்பட்டு படுத்தா போதும், முடிஞ்சு போச்சு இல்லையா? கால் நீட்டி படுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் கிடையாது. லைஃப் அவ்வளோதான். யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு கிளாஸ் தண்ணிக்காக கெஞ்ச வேண்டியது தான். ஆதரவு இருக்காது. சரிங்களா? உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து. இந்த பிரமாணிக்குங்கிற வார்த்தைக்கு நம்பிக்கைக்குரிய நபராக. இன்றைக்கு ஒரு நண்பனுக்கு ஒரு ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோமே, அவனை எப்படி அவனுக்கு கைட்டு விட்டு விலகி போகலாம் சிந்திக்கிறாங்களா இல்லையா? நான் மெய் சொல்றேன்னா பொய் சொல்றேன்னா? நான் நம்பிக்கைக்குரிய நட்பு தானா? கணவன் மனைவி வச்சுக்கோமே, எல்லாரையும் குறை சொல்ல, ஒரு சிலர் இல்லையா? புருஷன் படுத்த படிக்க ஆயிட்டு வச்சுக்கோமே, இவனால ஒன்றும் முடியாதுன்னு எத்தனையோ கணவர்கள் மனைவியால் ஒன்றும் முடியாது அதே மாதிரி போயிடுறான், ஈஸியாக போயிடுறாங்க. உன் மனைவி தானேயா, இவ்வளோ காலம் உன் கூட வாழ்ந்தவ தானே, முடியல படுத்துக்கிட்டா. அவளுக்கு தோண யாரு? அவன் மகிழ்ச்சியாக நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட என்னென்ன வேலை வாங்கியிருப்பேன் இல்லையா? உனக்கு சமைச்சு போட்டு ஆக்கி போட்டு உனக்கு என்னென்னலாம் பண்ணியிருப்பான். ஆனால் இன்னைக்கு முடியலன்னு ஒரு நபரை படுத்துக்கிட்ட பொழுது அது இன்னொரு மாற்று நபர் அப்படியே போயிடுறாங்களா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை இது? நான் வாழ்நாள் எல்லாம், இந்த வார்த்தையவே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறேன். வாழ்நாள் எல்லாம் உங்களை மதிக்கவும் நேசிக்கவும். மதிக்கிறோமாங்க? பெத்த பிள்ளைகளை பாருங்க, பெத்த பிள்ளைகளே பாருங்க. தகப்பன் ஒன்று செய்யலைன்னா பெத்த பிள்ளை தூக்கி போட்டு போதுங்க. பெத்த பிள்ளைங்க தூக்கி போட்டு போத. நீங்க தகப்ப போயா உங்களோட இருக்க வரைக்கும் உறிஞ்சு குடிச்சு வாழ்ந்துட்டேன், நான் செட்டில் ஆகிட்டேன், நீ எனக்கு எதுவுமே இருக்குது. வாழ்நாளெல்லாம் மதிக்கிறாங்களா இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒட்டி உறவான ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான், 40-50 வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். இறுதி காலத்துக்கு நஷ்டம் வந்து தொழில் ஒரு இறக்கம் வந்திருக்கும், கஷ்டப்படுவான், விலைக்கு போயிடுவாங்க. மனுஷன் விலைக்கு போனாலும் பரவாயில்லை, அவமதிப்பான்னு பாருங்க. யாருன்னு தெரியாது சொல்லுவார் இல்லையா? அவ்வளோ எதுக்கு ராயப்பர் சொல்ல யோசிச்சு பாருங்க பார்ப்போம். உயிருக்கு பயன் சொன்னாரா இல்லையா? யோசிவா, நீ யாரும் தெரியாது, ஏன்னா எனக்கு ஒரு அழிவு, நான் அழிஞ்சு போயிட்டுனா அதெல்லாம் மதிக்கவும். இன்னைக்கு எவ்வளோ அவமானங்கள். நேசிக்கவும் வாக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க, ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அன்பை நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்கள் அன்பு நிலையானதாக இருக்கட்டும். இதைத்தான் இன்றைய வாசகம் சிறப்பாக நற்செய்தி நீங்க சொல்லுகிறது. இன்னைக்கு 3 வசனம் நற்செய்தி, 3 வசனம் தான், நீ வேற ஒன்றும் கிடையாது.
3 வசனம் நற்செய்தி. முதல் வார்த்தையை பாருங்க பார்ப்போம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல என் பிள்ளைகளே நான் உங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, எங்க அப்பா என் மேல எவ்வளவு பாசமா இருக்கும், அதே பாசம் நான் உங்க மேல வச்சிருக்கிறேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். என்னோட விலைக்கு போயிடாதீங்க. நீங்களும் போய்விட நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஏசப்பா கேட்டார் சீடருங்கிட்ட, நீங்களும் ஓடிவ போறீங்களா? ராயப்பா சொன்னார், யாருமையா நாங்க போவோம். அப்போ ஏ சொல்றாருங்க, நீங்கள் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது, வாசிக்கலாமா? திருக்குறள் 76. அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. தெரியாதவர்கள் நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் நமக்கு அன்பு தேவைப்படும். அது அப்படியே நல்லது நல்லது நமக்கு என் மூலம் அன்பு வைக்கிற வச்சுக்கோமே, நல்லது மட்டும் கொடுப்பியா? நீ என்ன கொடுப்பேனுங்க? நீ கொண்டா 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 கொண்டா. நன்மை கொடுத்தா அன்பு அப்படின்னு நீ நினைச்ச இவங்க யாரு? அறியாதவர்கள். ஆனால் துன்பத்திற்கு கூட அன்பு வேண்டும். நாளைக்கு இந்த நிலை உனக்கும் இந்த நிலை உனக்கு வரும் மகனே. உனக்கு துன்பத்துக்கும் அன்பு அவன் கஷ்டப்படுறான், அன்பு தேவையா இல்லையா? அவனுக்கு அன்பு செய். அப்போ உன் அன்பை இன்பத்திலும் துன்பத்திலும் அன்பு தேவை. எல்லாருக்கும் அன்பு தேவை. அந்த அன்பில் நிலைத்திருக்கணும். விட்டு ஓடிடக்கூடாது, விட்டு ஓடிடக்கூடாது. திருக்குறள் படித்த பாருங்களேன். திருக்குறள், அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார். நல்லதுக்கு மட்டும்தான் அன்பு. கெட்டது விட்டு ஓடி தூங்கி போ இல்லையா? மரத்திற்கும் அஃதே துணை. துன்பம் என்பது கூட உங்களுக்கு அன்பு தேவைப்படும். நீ விட்டு போயிட்டு இல்லை, நாளைக்கு உனக்கு நீ என்ன பண்ணுவ சொல்லி பார்ப்போம். உனக்கு வந்து நல்லா உனக்கு வந்துச்சுன்னா. அதனால நல்லதோ கெட்டதோ அன்பு செலுத்து, அன்போட இரு என்று இந்த வள்ளுவர் சொல்லுகிறார். சகோதரர்களே, இதைத்தான் ஏசப்பாவை சொல்லாரு பாருங்க. என் அன்பில் நிலைத்திருங்கள், என்னை விட்டு போயிடாதீங்க. அன்புதான் மிக முக்கியமானது. அன்பு ஒன்றே அழியாதது சொல்ற பாருங்க பார்ப்போம். என் தந்தையின் கட்டளைக்கு நான் எப்படிலாம் பணிந்திருக்கிறேனோ அதே போல் நான் சொல்றதையும் கேட்டுருங்க. அப்பொழுதுதான் நீங்கள் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். நான் சொல்றதை கேளுங்க. என் நுகம் அழுத்தாது. நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். நல்லதை சொல்றேன், நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். எனவே என் வார்த்தையை நீங்க கேளுங்க. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும். நீங்கள் தான் என் மகிழ்ச்சி. நீங்க என் பிள்ளைங்க. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைங்களை பார்க்கும்போது பிள்ளைங்க பச்சு 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 பச்சுன்னு இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அதான் என் மகிழ்ச்சி பெற்றவனுக்கு. அப்போ என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் அதை சொன்னேன். என்ன ஒரு வார்த்தையை பாருங்க. யோவான் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறது பாருங்க. என் மகிழ்ச்சி நீங்கள் இல்லையா? என் பிள்ளைங்க நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு கண்கொள்ளா காட்சி. எங்கேயோ போய் உழைச்சிட்டு வருவோம், உடம்பு தகப்பம் அப்படியே உடம்பு வலி நொந்து போய் வருவான். அப்படியே சி வாழ்க்கை வருவான். அப்படியே வீட்டுக்கு வரும் பொழுது ஏதோ பொருள் வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டா அந்த பிள்ளைங்க மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது அப்படியே ஓடி போயிடுங்க எல்லாம் துன்பமும். ஏனென்றால் அந்த தகப்பனுடைய மகிழ்ச்சியை பிள்ளைங்க தானே. புரியுதுங்களா? சொல்றாரு பாருங்க. இவன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை யோவான் சொல்றாரு பாருங்க இந்த நற்செய்தியில. சொல்றார், என் மகிழ்ச்சி உங்கள்கிட்ட இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும். நீங்க உங்களுடைய சந்தோஷம் முடிவு பெறணும். பாதிலே முடிஞ்சிடக்கூடாது. உங்களுடைய மகிழ்ச்சி துண்டா பாதிலே கட்டாயி விழுந்துடக்கூடாது. எப்பா உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும். புரியுதுங்களா? எனவே என்ன பண்ணுங்க, நீங்க என் அன்பில் நிலைத்திருங்கள். என் மகிழ்ச்சி நீங்க, உங்களோட சந்தோஷம் நிலையா இருக்கணும். அது நிறைவு பெறணும். அது பாதில் துண்டா போயிடக்கூடாது. அப்படி இருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுங்க, நீங்க என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று இங்கே ஏசப்பா சொல்றார்.
இந்த அன்புக்கு மிக 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 முக்கியமான ஒரு அதிகாரம் 1 யோவான் 3-4 அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்களேன். சகோதர சகோதரிகளே தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பு அனைவரும் கொலையாளிகள். நம்ம யோசிச்சு கொலை பண்ணோம் இருந்தும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரையே கொடுத்தார். எனவே இதனால் கடவுளுடைய அன்பை இன்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஐயோ கடவுள், இந்த வார்த்தைகள் நம்ம ரொம்பவும் யோசிச்சு பாருங்களேன். நாம தான் அவரை கொலை பண்ணோம், நாம கொலையாளிங்கன்னு தெரிஞ்சிருந்தும் ஏசப்பா தம்முடைய உயிரை நமக்கு கொடுத்தாரு. இதான் அன்பு, இதான் அன்பு. ஒரு தகப்பன் செய்வான் பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் இந்த விஜய் டிவியில் ஒரு பேச்சாளர் ஒருத்தர் இருப்பார், ஒரு கோபிநாத். அந்த நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேச்சு வரும். ஒரு தகப்பன் அவனுடைய சிந்தனை ஒரு இதுதான், தான் பிள்ளை வளர்ந்தா என் பேச்சை கேட்க மாட்டான். தான் பிள்ளை வளர்ந்து தோலுக்கு உயரம் வளர்ந்துட்டான்னா என்னை ஏண்டான்னு கேட்பான், என்னை அடிப்பான், என் மூஞ்சில் காரி துப்புவான், போடா நீ இல்லைன்னா அப்பனை கேட்பான். இருந்தாலும் இதையெல்லாம் தெரிந்தே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்வான். அதான் தகப்பனுடைய அன்பு. ஏசப்பர் அன்பு பாருங்க. நாமெல்லாம் அவரை கொலை பண்ணோம் அவருக்கு தெரியும், சிலுவையில் தொங்க விட்டு ரத்தம் சுட சுட சாவடிப்புன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் அந்த யாவே இறைவன் தன் பிள்ளையை நமக்காக சிலுவையில் பலியாக்கினார். தான் அன்பு. இதனால் அன்பு என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் அன்பு. சொன்னார் இல்லையா, நண்பருக்காக தன் உயிரை கொடுப்பதை காட்டிலும் வேற அன்பு எது கிடையாதுங்க. அன்பு கேட்பாங்க. அப்போ ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி பாருங்க பார்ப்போம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளுடைய அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? எப்பேற்பட்ட கேள்வி செக் வைக்கிறார் பாருங்க யோவான். நீங்க சொன்னார் இல்லையா, என் அன்பு நிலைத்திருங்கள். அப்படி நீங்க நிலைச்சிருக்கணும்னா உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்க. அவனையா வெறுக்கிற, அவனையா இந்த கரிச்சி கொட்டுற, அவனையா பொறாமையில போய் அவனோட நாசம் பண்ற. நீ நான் மட்டும் தான் போதும், நான் மகிழ்ச்சியா இருந்தா போதும், நீ இப்படி பண்ண எனக்கு என்ன அந்த எண்ணெயா உனக்கு? இங்க பாங்க வார்த்தை பாருங்களேன். உலக செல்வத்தை பெற்றிருப்போ, நீ சந்தோஷமா நல்லா கடவுளுடைய ஆசை நல்லா வாழ சந்தோஷம், நீ நல்லா இல்லையா நிலபலத்தோட சொத்து சுகத்தோட நல்லா வாழற சந்தோஷம். அப்படின்னு இருந்தும் உன் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும், அவன் சோத்துக்கு நம்ம கஷ்டப்படுறான். அப்படி இருந்தும் அவனுக்கு நீ பரிவு காட்டவில்லை என்றால் கடவுளின் அன்பு எப்படி உனக்கு நிலைச்சிருக்கும்? இப்ப அப்படியே பார்க்கணும். அப்போ நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால் மனுஷனை அன்பு செய்யணும். புரியுதுங்களா? எங்க வராரு பாருங்க ஏசப்பா. நீ என்னை அன்பு செய்து என் அன்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ உன் சகோதர சகோதரிகளை, அந்த இயலாரை, உன் குடும்பத்தாரை, உன்னுடைய வேலை செய்ய உற்ற உறவினரை, நண்பர்களை அன்பு செய். அப்படி நீ அவர்களிடத்திலே அன்பு செய்து நீ வாழ்ந்தால் நீ என்னை அன்பு செய்யலாம். எங்க சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு பாருங்க பார்ப்போம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உண்மையான அன்பு செய்வோம். சும்மா பேசிட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய அன்பு செயலில் விளங்கட்டும். ஏன் தெரியுமா? இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, சொல்றாரு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது.
அன்பு 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 எங்கிருந்து புறப்படுது? ஏசப்பாட்டை ஆண்டவர் தான் அன்பு புறப்பட்டு வருது. அது கீழே பார்ப்போம். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். புரியுதுங்களா? எவன் ஒருவன் அன்பு செலுத்து அன்பை தன் வாழ்க்கையில பிரதானமாக கொண்டு வாழுகிறானோ அவன் தான் கடவுளுடைய பிள்ளை. எவன் ஒரு அன்பு செய்யறானோ அவன் தான் கடவுளுடைய பிள்ளை. அன்பு செய்யாதவன் சொல்லுவாங்க, எவன் அன்பு கொண்டு அவன் தான் மனுஷன். சொல்ல பாருங்க, எவன் அன்பு கொண்டிருக்கின்றானோ அவன் தான் மனுஷன், அவன் தான் உயிர் வாழ்கிற மனுஷன். மற்றவங்க எல்லாம் இந்த எண்பதோல் போர்த்திய உடம்பு, ஒரு சும்மா தோலுங்கிறத ஒரு மிருக சமானம் அவன். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நாம் கடவுளுடைய பிள்ளையாக இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். எவன் ஒருவன் அன்பு செய்கிறானோ அவன் தான் கடவுளுடன் பிறந்தவன். அதுக்கே பாருங்க பார்ப்போம். கடவுள் அன்பாயிருக்கிறார், நாம் வாழும் பொருட்டு நமக்காக ஆண்டவர் உசுரையை கொடுத்தாரு. அதை மனசுல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம் சகோதர சகோதரிகளை அன்பு கொண்டு அவங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அன்பு செய். அன்பு செயல்கள் வழியாகத்தான் நாம் கடவுள் அன்பு நிலத்திருக்க முடியும். சும்மா பேசிட்டு பிரசங்க வச்சுட்டு போறது கிடையாது. அன்பை வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்னொன்று 5ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசப்பா சொல்றது இதுதான். 2 விஷயம். யோவான் சொல்ற பாருங்க, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். வச்சுங்க, இயேசு மெசியான்னு நம்பணும். 1. 2வது எல்லோரையும் அன்பு செய்யணும். 2. இந்த 2ஐ எவன் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் கடவுள் அன்பில் நிலைத்திருக்க முடியும். நேற்று தான் சொன்னாங்க நான் இல்லையா? எவன் ஆண்டவரை நம்புகிறானோ, எவன் ஆண்டவருக்காக அன்பு செயல்களில் ஈடுபடுகிறானோ அவன்தான் இறை ஆட்சியில் உட்படும். நேற்று பிரசங்கமே தான் நமக்கு தியானமே தான். நேற்று இதை வீடியோ எடுத்து பாருங்க. 2 சொல்ற பாருங்க செப்பாங்க. 1, எல்லோரையும் அன்பு செய். சகோதரி அன்பு செய். அவன் துரோகம் பண்ணாது, அவன் கஷ்டப்படுறா உதவி செய், அவன் அன்பு செய். 1. 2வது கடவுளை இயேசுவை மெஸ்ஸியா என நம்பு. இயேசுவே ஆண்டவனை நம்பு, எல்லாரும் அன்பு செய். இவ்வாறு நீ வாழ்ந்தால் அவன் கடவுளுடைய பிள்ளைங்க. வேற கடவுள் சொல்லு பார்ப்போம். வேற யார் கடவுளுடைய பிள்ளையா இருக்க முடியும்? எவன் ஒருவன் இயேசுவை நேசித்து அன்பு செய்கிறானோ அவன் தான் கடவுளுடைய பிள்ளை. எவன் ஒருவன் இயேசுவை மெஸ்ஸியா நம்புறானோ அவன் கடவுளுடைய பிள்ளை. இது தெரியாமல் முதல் திருச்சங்கம் கூடுகிறது கிபி 70. நேற்று நம்ம படித்தோம் இல்லையா? திருத்தூர் பெண்ணில் வாசித்தோம். பெரும் பிரச்சனை திருச்சபையில் உருவாகிறது. என்ன பிரச்சனை? விருத்த சேதனம் செய்து கொண்டால்தான் அவர்கள் கடவுள் தரும் மீட்பினை பெற முடியும் என்று சிலர் என்ன பண்றாங்க? மக்கள்கிட்ட ஒரு தப்பிரையை போதிக்கிறார்கள். போதிக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்காகத்தான் என்ன பண்றாங்க? முதல் திருச்சங்கமானது நம்ம திருச்சபையில ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு பிரச்சனை, உலகளாவிய பிரச்சனை வருகின்ற, திருச்சபையை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன பண்ண? உலகத்தில் உள்ள அனைத்து திருச்சபை தலைவர்களும் ஒன்னா கூடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சங்கம் கூடி இருக்குது. நெசையா திருச்சங்கம், எஃப்எஸ் திருச்சங்கம், நிறைய திருச்சங்கம் இருக்குது. அதில் இந்த சங்கம் தான் முதல் சங்கம், எருசலேம் திருச்சங்கம். கிபி 70 ராய்ப்பர் தலைமையிலே கூடுகிறது. ராய்ப்பர் பேசுறாருங்க. நேற்று பெரிய பிரச்சனை இல்லையா? ஆனால் என்ன பண்ணுறீங்க? அதையெல்லாம் இங்கே தூக்கி போடுற பாருங்க. அவருடைய போதனை பாருங்க பார்ப்போம். நெடுநேரம் விவாதத்திற்கு பிறகு சகோதர சகோதரிகளே, கடவுளை இல்லையா எவன் ஒருவன் நம்புகிறானோ, கடவுளை எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். அவன் கடவுளுடைய பிள்ளைதான். புரியுதுங்களா? கடவுளுடைய பிள்ளைதான் அவன். அதற்கு மாறாக திருச்சட்டத்தை செஞ்சாதான், விருத்தசேதனம் பண்ணாதான் நீ இங்க வர முடியும் சொல்லாத அவனை.
அற்புதமான முடிவுங்க எடுக்கப்படுகிறது. எவன் ஒருவன் ஆண்டவரை என் இயேசப்பா மெஸ்ஸியா, அவருடைய மீட்பர் இல்லையா, என்னை எல்லா நிலையிலும் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று எவன் ஒரு என்று நம்பி ஏசப்பா பாத்திரம் உட்காரானோ அவன் தான் என் கடவுளுடைய பிள்ளை. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எவன் எல்லோரும் சேர்த்து அன்பு செய்யறோம் சொன்ன இல்லையா? அப்போ இப்படி இருக்கின்ற பிள்ளைகள், இப்படி இருக்கின்ற நபர்களை, சிலர்களை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். அவங்கள பண்ணதுக்கு நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. ஏனென்றால் நமக்கு எப்படி ஏசப்பா தூய ஆவியை நமக்கு கொடுத்து நம்மளை சீடராக்கினாரோ அதே போலத்தான் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அதே தூய ஆவியை அவங்களுக்கும் கொடுத்து அவங்க சீடராக்கியிருக்காரு. சரிங்களா? எனவே நீங்கள் அந்த பிறகின சகோதரர்கள் நம்ம சபைக்கு வந்தால் அவங்களை நீங்க துன்புறுத்தாதீர்கள், கஷ்டப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க என்று எங்கள் ஆயப்பர் இங்கே சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயங்களை இங்கே முன்வைக்கிறார்கள். சிலைகளை வணங்காதீங்க, பரத்தம்மை விபச்சாரம் செய்யாதீங்க, அது ஒழுக்கக்கடன செயல் ஈடுபடாதீங்க. சரிங்களா? ஈடுபடாதீங்க. அப்படி அந்த மாதிரி ஒழுக்கக்கடன செயல் இல்லாமல் வாழுங்கள் என்று சில அறிவுரைகளை சொல்லி எல்லா சகோதர சகோதரிகளையும் திருச்சபையிலே ராயப்பரம் வரவேற்கிறார். நல்ல முடிவு இல்லைங்களா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் முதல் வாசகம் பாருங்க, நற்செய்தி பாருங்க, சொன்னார் இல்லையா, என் அன்பில் எழுத்துருங்க எப்படி அன்பு செய்யி என நம்பு. இந்த பிறகு மக்கள் செய்யறாங்க பாருங்க, ஏசப்பாவை நம்புறாங்க, அன்போட ஒன்னா கூடி இருக்கிறாங்களா ஐயா, அவங்கள போய் இவங்க வெறுத்து ஒதுக்குறாங்க. நியாயமா? அது ராயப்பர் எடுக்கும் முடிவு அற்புதமான முடிவு. சொல்ற வார்த்தைகளை பாருங்க பார்ப்போம். தூய ஆவியை பொறுத்த வரையில் இல்லையா, அவர் யாருக்கும் பாகுபாடு காட்டவில்லை சொல்றாரு பாருங்க பார்ப்போம். எந்த வசனம் பாருங்க பார்ப்போம். 9, நம்பிக்கையால் அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார், நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. எந்த வித்தியாசம் அவர் காட்டல. ராயப்பா நீ பெரிய சீடர், உனக்கு வந்து ஒரு 60% உனக்கு தூய ஆவி, இன்னைக்கு ஒரு சகோதரர் உனக்கு இருந்தா 10% தூய ஆவி, இப்படியே கொடுத்தார் ஆண்டவர்? இல்லையே. எல்லோருக்கும் ஆண்டவர் நம்ம மழையாக தூய ஆவியானவரை பொழிந்தார். அதனால கடவுள் தரும் அருள் ஆசைக்கு பாகுபாடு கிடையாது. எனவே சகோதர சகோதரிகளே, நீங்க என்ன பண்ணாதீங்க, யூதர்களே, யூத பரிசேயர்களே, அப்படி புதிதாக வருகின்ற மக்களை நீங்க வெறுத்து ஒதுக்காதீங்க என்று ராயப்பர் நல்ல முடிவு இங்கே கொடுக்கிறார். திருப்பால் அதான் சொல்லுது. இன்னைக்கு திருப்பாலுடைய டாபிக்கே அதான், 96 டாபிக்கே அதான். ஆண்டவர் இந்த உலகம் அனைத்திற்கும் அரசன். இன்னைக்கு அந்த டாபிக்காக தான் இன்னைக்கு இல்லையா, அனைத்து உலகின் அரசன் யாரு? நம்முடைய யாவையான நம்முடைய ஏசப்பா. மாதிரி பாருங்க பார்ப்போம். உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள், வேற்றினத்தாரே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கிறார். வேற்றின மக்களே நீங்கள் எல்லாம் வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க, அவருடைய பாகத்துக்கு வாங்க. யாரும் கடவுள் யாரையும் பாகுபாடு பார்க்கணும் ஐயா. ஆனால் தொடக்க திருச்சபையிலே சில பரிசெய் யூதர்கள் சொல்ல, சில பரிசெயர் அப்ப என்ன பண்ண, சில பரிசெயர்கள் கொஞ்சம் மதம் பரிசை யூதர்லேருந்து நம்ம கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தாங்க. வந்து அவங்க பண்ண கலகம் தான் அது. பரிசெயர்னா சட்டத்தை பிடிச்சின்னு இருக்கா அவங்க. அப்படி இருக்கு அந்த மக்கள். அவங்க என்ன பண்றாங்க, அப்படி இருக்கிற சில பரிசெயர்கள் மக்கள் மத்தியில் கொளுத்தி போடுறாங்க. நீங்கள் விருட்சம் வாங்கினா தான் மீட்படைய முடியும். இந்த பிரச்சனைக்குத்தான் இன்றைக்கு எருசலேம் சங்கம் முடிவு காண்கிறது. எப்படி? ஏசப்பா நற்செய்தியில் சொன்ன மாதிரி சொன்ன அந்த விஷயங்களை கொண்டு எவன் இயேசுவை மெசியாவை எவன் நம்புகிறானோ, எவன் எல்லோரையும் அன்பு செய்து ஒற்றுமையா வாழ்கிறானோ அவன் கடவுளுடைய பிள்ளை. ராயப்பர் சொல்றார், தூய் அவன் அவன் ஆண்டவர் நம்புறான். அவன் ஒத்துமையா ஒத்துமையா நம்ம சபையில் சேர வரான், மக்கள் வராங்க நம்ம மத்தியில், அவனுக்கு அன்பு இருக்குது. அப்படி அன்பு கொண்ட அந்த மக்கள் கூட்டத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தக்கூடாது, விரட்டி வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண, அவங்கள நம்ம சேர்த்துக்கொள்ளும் என்று எல்லோரையும் அரவணைத்து ராயப்பர் கொண்டு செல்கிற தொழிற்சபையை. சகோதரர்களே, நாமும் நம்முடைய இருக்கும் பிளவுகளை அகற்றுவோம், இயேசுவை நேசிப்போம், இயேசுவை அன்பு செய்வோம். அதே போல நம்மையும் அன்பு செய்வோம், எல்லோரும் அன்பு செய்வோம். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு நிகரது சொல்.
எனவே அன்புதான் கடவுள், கடவுள் அன்பாய் இருக்கிறார், அன்பின் ஊற்று கடவுள். எனவே நாம் அன்பின் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். நன்றி. நாளை சந்திப்போம்.